இந்த சீரிஸோட பார்ட் 11 வீடியோ மற்ற பார்ட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அப்புறம் இதோ மேலே தெரியுதுல இந்த இடத்துலையும் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த சீரிஸ் உங்களுக்கு புரியும். இந்த பார்ட்டோட ஓப்பனிங்கில் அழகான ஒரு கார்டனை காட்டுறாங்க. இப்படி அழகான கலர்ஃபுல்லான கார்டனுக்கு நடுவில் ரெக்க மட்டும்தான் மிஸ்ஸிங்கு. ஆனால் பார்க்க அவ்வளோ அழகான தேவதை மாதிரி இருக்கிற அந்த பொண்ணு அந்த அழகான கார்டனுக்கு நடுவில் அழகான பூக்களை பறிச்சுக்கிட்டு இருக்கா. இப்படி அழகாக இருக்கிற அந்த கார்டனில் திடீர்னு ஒரு 4 கிரியேச்சர்ஸ் அந்த பொண்ணை பிடிச்சி 4 பக்கமும் 4 பேர் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கமாக பார்க்கும்போது தூரத்திலிருந்து ஒரு குதிரையை காட்டுறாங்க. அந்த குதிரையில் இந்த அழகான பொண்ணை காப்பாற்றுறதுக்காக ஒரு அழகான ஒரு மாவீரன் வந்துக்கிட்டு இருக்கான். குதிரையில் அந்த இடத்துக்கு வந்து தன்னோட கையவே ஆயுதமாக யூஸ் பண்ணி அந்த கிரியேச்சர்ஸ்லாம் அழிச்சிட்டு அந்த அழகான தேவதையோட உயிரை காப்பாற்றுறான். என் உயிரை காப்பாற்றினதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக 2 பேர் கிஸ் பண்ண வரும்போது அது வெறும் கனவு பாவா. ஸோ அந்த அழகா தேவதை மாதிரி இருக்கிற பொண்ணு வேற யாரும் இல்லை, நம்ம காணாதான் அந்த மாவீரன் நம்ம சினிச்சி தான். நம்ம சினிச்சி ஸ்கூல்ல நம்ம சிம்மாடா பண்ண இன்சிடென்ட்டை வச்சு சிம்மாடா கிட்ட இருந்து நம்மளை தள்ளி இருக்க சொன்னா ஒருவேளை இவனும் அந்த பாராசைட்டா இருப்பானோ, அவனோட முடிய பிடுங்க நம்ம சந்தேகம் எல்லாம் தீந்துரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நேரம் அவன் பின்னாடி போய் அவனுக்கு தெரியாம அவன் முடிய பிடிங்கல அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது கரெக்டா நம்ம சிரிச்சு அவன் கையை பிடிச்சிடுறான். என்னைய ஏதாச்சும் தொடறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டுட்டு தொடு. இப்போ என்ன என் முடிய தானே பிடுங்கி பார்க்கணும், இந்தா பிடுங்கி. சினிச்சியோட மண்டையிலிருந்து ஒரே ஒரு முடியை பிடுங்கி அவளோட கர்ச்சீஃப்குள்ள வச்சுக்கிறா. பட் அவன் முடியை பிடுங்கிறதுல அவன் முடி ஒண்ணுமே ஆகல, அப்படியே உயிரோட தான் இருக்கு. ஏன்னா அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அவன் மனுஷன் பாதி மிருகம் பாதி. இதுவே ஒரு பாராசைட் மண்டையிலிருந்து பிடுங்கி இருந்தாங்கன்னா அதோ இந்த மாதிரி தான் அந்த முடி செத்து போயிருக்கும். உனக்கு சிம்மாடா அவன் ஒரு பாராசைட் முன்னாடியே தெரியுமா? இல்ல உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அப்போ சினிச்சி மனசுக்குள்ள இவளுக்கு ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கு, இவ நான் என்ன சொல்ல வரேன்னு இவளால் கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ இவகிட்ட நம்ம யாரு அப்படின்ற உண்மையை இவகிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு அவன் மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, சினிச்சே நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும், நீ அவகிட்ட நான் இருக்க உண்மையை நீ சொன்னேன்னு வை, அவனை கொண்டே போடுவேன் அப்படின்னு ஒரு வார்னிங் சைன் அவனுக்கு கொடுக்குது. ஸோ நம்ம மீகி இப்படி சொன்ன உடனே நம்ம சினிச்சி டாப்பிக்கை மாற்றி, ஆமாம் உன் பேர் காணாதானே, ஸோ நான் உன் பக்கத்தில் வந்தால் நான் எங்கே இருக்கேன்னு உன்னால் ஃபீல் பண்ண முடியும் கரெக்டாக. ஸோ உனக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வேறு எங்கேயாவது உன் பக்கத்தில் வந்தது அப்படின்னா அந்த ஃபீலிங்ஸை தேடி போகாத. அப்படி போனால் அவனுக்கு எல்லாமே உன்னை கொன்றுவானுங்க. ஏன்னா அவனுக்கு எல்லாருமே மனுஷன் கிடையாது, மிருகங்க. அப்படி உன்னை தவிர்த்து வேற யாராவது ஃபீல் ஆச்சுன்னா போய் அவங்க முடிய பிடுங்கி பார்ப்பேன். டென்ஷன் நம்ம சினிச்சு என்ன பண்ணுறான்னா டக்குன்னு அவன் செவுத்தோட சேர்த்து அடி அடிச்சுட்டு, இங்கே பார் இந்த மாதிரிலாம் நீ பண்ணவே கூடாது, அப்போ இதான் நீ அக்கறைப்படுறியா? இவன் இப்படி கேட்கவும் கரெக்டாக நம்ம மீகி சினிச்சு உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து அவன் கூட்டிட்டு போயிடுறா. ஸோ இங்கே இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இவங்க 2 பேர் பேசுறத நம்ம முரானா பார்த்துடுறா. ஸோ அப்படியே கட் பண்ணா நம்ம முரானாவும் நம்ம கானாவும் 2 பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம முரானா அவன் சிரிச்சே இல்லை, அவன் மாறிட்டான். உனக்கு ஏதாவது ஃபீல் ஆகுதா? நோ நெவர், அவன் எப்பவுமே ஒரே மாதிரி தானே இருக்கான், எனக்கு அவன் சேஞ்ச் ஆன மாதிரி தெரியலையே. நீ இப்படியே ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு அவன் கண்டிப்பா உன்னை விட்டு போயிடுவான் அப்படின்னு நம்ம காணா சொல்றா. ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மீகி சினிச்சுக்கிட்ட, இங்க பார் நீ அந்த பொண்ணுகிட்ட பேசாத, நீ அந்த பொண்ணுகிட்ட பேச நீ ஒரு ஹைபிரிட்ன்ற இன்ஃபர்மேஷனை உன்னையே அறியாம நீ கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுறா. ஸோ இப்படிலாம் நம்ம காணா பேசிட்டு வல்லவன் ரீமா சின் மாதிரி சினிச்சி எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. ஸோ அப்படியே கட் பண்ணா ஜிம் பாடி மாதிரி ஒருத்தன் கார்ல இருந்து இறங்கி வந்து சுசாகோ அப்படின்ற கேங்ஸ்டரோட லா ஹெட் ஆபீஸ் கிட்ட போய் உள்ள எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்கிறான். எவ்வளவு தைரியம் இருந்த ஏன் ஏரியாக்கு வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க என்னையவே கேட்கிறியா உன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையோங்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஜிம் பாடி இருக்கவன் மண்டை ஒரு நசுக்கிறான் செவத்தோட சேர்த்தி. ஸோ அந்த சுசுகாவோட ஆஃபீஸ்க்குள்ள ஒரு மாஸ் மர்டர் நடக்குது. மொத்தமாக அந்த கேங்ல இருக்க 22 பேர்த்த அந்த ஒத்த மனுஷன் போட்டு தள்ளிடுறான். ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாராசைட்டை வச்சு ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பாலிடிக்ஸ்குள்ள மிலிட்ரிக்குள்ள வாருக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயும் இந்த உள்ள கொண்டு வரதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஸோ அப்படியே கட் பண்ணீங்கன்னா நம்ம சினிச்சியும் முரானாவும் அழகா ஒரு டேட் போயிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேரும் சந்தோஷமா படத்துக்குலாம் போயிட்டு ஒரு கஃபேல உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ லவ் பண்றதெல்லாம் முக்கியம் இல்லை, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அந்த லவ்வை மெயின்டைன் பண்றதா ரொம்ப முக்கியம், அதுதான் நம்ம சினிச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி இவங்க 2 பேரும் கஃபேல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது அன்னைக்கு அவன் ஸ்கூல்ல நடந்த இன்சிடென்ட் அவளால் மறக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சினிச்சிக்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கா. பட் அது எப்படி மறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட ஒரு ஐடியா கேட்கும் போது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இப்படி ஒரு ஸ்டோரி, அதாவது உனக்கு அந்த மாதிரி ட்ரீம் வந்தது அப்படின்னா சாக போறவங்க எல்லாத்தையும் ஆடு மாடா நினைச்சுக்க, அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல மனுஷங்க எவ்வளவு மிருகங்களையும் அடிச்சு கொள்றானுங்க. அப்படியே கன்ஃபியூஷனா
என்னடா இது உன் ஃப்ரெண்டு இவ்வளோ வித்தியாசமான ஒரு காம்பினேஷனை கொடுத்து மறக்க சொல்கிறான், நீ இப்படி டோட்டலாக மாறினதுக்கு உன் ஃப்ரெண்டு ஒரு காரணம் போலயே. அந்த ஃப்ரெண்டு வேற யாரும் இல்லை, நம்ம மீகி தான். இப்படி இவங்களுக்குள்ள நல்லா கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கும்போது திரும்பியும் உங்க அப்பாவுக்கு ட்ரிப்பில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ ட்ரிப்புக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நீ பழைய மாதிரியே இல்லை அப்படின்னு அவ சொன்னதவே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கா. மேக்சிமம் எல்லா பொண்ணுங்களுமே ஒரு சின்ன விஷயத்த ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணி அதை எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போயிடுவாங்க. அதே மாதிரி நம்ம புராணோ சொன்னதே திருப்பி சொன்னதுனால நம்ம சினிசி டென்ஷன் ஆகி இங்கிருந்து போலாவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ அப்படியே இவங்க ரெண்டு பேரும் பார்க்கில் போய் உட்கார்ந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சின்ன பையன் தான் அம்மா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த சின்ன பையன் அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு தேவையில்லாமல் ஒரு வார்த்தையை விட்டு அவங்க அம்மாவை டென்ஷன் பண்ணிடுறான். டென்ஷனான அவனை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கையோங்கிறாங்க. அந்த ஓங்கிறத பார்த்த உடனே நம்ம சினிச்சிக்கு தன்னுடைய அம்மா ஞாபகங்கள் எல்லாமே வர ஆரம்பிக்குது. ஸோ லாஸ்ட் டைம் நடந்த மாதிரி தான் அவன் நெஞ்சுக்கு நடுவில் ரொம்ப பெயின் வருது. அவனால் அழுகவும் முடியல, கோவப்பட முடியல, சோகமாக முடியல, எந்த ஒரு இமோஷனுமே அவனால் காட்ட முடியல. ஆனால் ஜஸ்ட் 2 நிமிஷத்தில் திருப்பி அவன் பழைய காமான நிலைக்கு போயிடுறான். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? வேற யாரும் இல்லை, மீகியோட ஹார்ட் அவன் கூட மெர்ஜ் ஆனதுனால மட்டும்தான். ஸோ அவனால் வேற எந்த ஒரு ஃபீலிங்குமே அவனால் ஃபீல் பண்ண முடியல, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. பட் புருனோவோட லவ் மட்டும் அவனால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ கரெக்டாக அவளை வீட்டில் விட்டுட்டு இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணும்போது சினிச்சி பக்கத்தில் தான் இருக்கான் அப்படின்னு கானாக்கு ஃபீல் ஆனதால் அவளும் ஓடி வந்து இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணதை பார்த்துட்றா. மனசுடைஞ்சு போன சரி இன்னைக்கு கடைசியாக அவன்கிட்ட ஒரே ஒரு தடவை பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு ஃபேவர் ஒன்று கேட்குறா. ஸோ இவனும் அவள் கொடுத்த ஃபேவரை அக்செப்ட் பண்ணிட்டு அவளை மீட் பண்ணுறதுக்காக அவங்க ஊருக்கு போகிறான். அவங்க பார்த்தீங்கன்னா கட்சியில இருந்து ஒருத்தர் தன்னோட கட்சியோட வலிமையை பற்றி மக்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ சினிச்சி சொல்றா, இங்கே ஏகப்பட்ட பேர் என்னோட கைண்டில் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க சினிச்சி அப்படின்னு. அந்த பாராசைட் எல்லாருமே அந்த ப்ரீச் பண்ணுறாருல அவருக்கு பாடி கார்டாக தான் இருக்கானுங்க. எசுகாவோட ஆஃபீஸில் போய் மாஸ் மர்டர் 22 பேர்த்த கொலை பண்ணவன் நம்ம சினிச்சியை பார்த்துட்றான். நம்ம மீகி ஐ கான்டாக்ட் வைக்க வேணான்னு சொன்ன உடனே அவன் ஐ கான்டாக்ட் வச்சிட்றான். அவன் பயந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக காணாவும் வந்துடுறா. காணா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சினிச்சி அப்படியே பயத்தோடையே பேசிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனை சுற்றி ஒரு 4-5 பாராசைட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இதோட இந்த பார்ட்டை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் எல்லாம் பார்க்கணுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இத்துடன் உங்களிருந்து விடைபெறுகிறேன். வி ஹேவ் லிமிட்டட் டைம் கைஸ். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் டேக் கேர் கைஸ். ஸோ போயிட்டு வரேன். பாய்.